கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். புதிய மாதத்தை நாம் கண்டிருக்கிறோம். புதிய மாதத்தினுடைய முதலாம் ஞாயிற்றுக்கிழமை தெய்வ சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். புதிய ஆசீர்வாதங்கள், புதிய சிந்தனைகள், புத்துணர்வுகள், புதிய எழுச்சி, இவற்றை நாம் அடிப்படையாக கொண்டு இந்த மாதத்தை நாம் கடந்து வருவோம். தேவ கிருபைதான் நம்மை இந்நாள் வரை பாதுகாத்தது என்பதிலே சந்தேகமில்லை. கடந்த மாதம் கர்த்தர் நம்மை அற்புதமாக பாதுகாத்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே வேளையிலே நாம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் அல்லது பொருத்தனைகள், செயலாக்கங்கள் இருக்கும் என்றால் அதை இந்த மாதத்திலே தொடர்ந்து செய்வதற்கான முயற்சிகளை நாம் முயற்சிகளை எடுப்போம். இன்றைக்கு பொதுவாக கிறிஸ்தவர் மத்தியிலே தாங்கள் நினைத்த அல்லது எதிர்பார்த்த காரியங்கள் நடந்தேறிவிட்டதென்றால் அல்லது வெற்றியாக முடிந்து விட்டதென்றால் தேவ சித்தம் நிறைவேறியது என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை அந்த காரியங்கள் சரிவர நடக்கவில்லை அல்லது தடைபட்டு விட்டது என்று சொன்னால் தேவனுக்கு சித்தமில்லை, ஆகவே அது தடைபட்டது என்று சொல்லி அவர்கள் கடந்து போகிறார்கள். அப்படியானால் தேவ சித்தத்தை அறிந்திருக்கிறார்களா அல்லது அறியாமல் சொல்கிறார்களா? நன்மை நடந்துவிட்டால் அது தேவ சித்தம் என்று சொல்கிறார்கள். நடக்கவில்லை, அது தாமதமாகிறது அல்லது தடைபட்டு விட்டால் அது தேவ சித்தமில்லை என்று சொல்கிறார்கள். அப்படியானால் தேவ சித்தத்தை பற்றியதான சரியான புரிதல் இல்லை என்று சொல்லி நாம் யூகிக்கக்கூடும் அல்லது நினைக்கக்கூடும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது, நற்செய்தி பகுதிகளிலே அவர் சொல்லுகின்ற பொழுது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்று அங்கே அவர் சொல்வதை பார்க்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை, கடவுளுக்கு சித்தமானதை அல்லது தேவனுக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று நற்செய்தி நூல், யோவான் நற்செய்தி நூலிலே சொல்வதை பார்க்கிறோம். பக்தி உள்ளவனாய் இருந்து அவன் கடவுளுடைய சித்தத்தை செய்வானேயானால் அவனுக்கு கடவுள் செவி கொடுப்பார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் லூக்கா நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நான் பார்க்கிற பொழுது, தன் எஜமானுடைய சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவருடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்து அப்படி இருக்கக்கூடிய ஊழியக்காரனை அநேக அடிகள் அடிப்பார் என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாக இல்லாமல் அவருடைய சித்தத்தை செய்யாமல் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்களை அநேகம் அடிகள் அடிப்பார். அப்படியானால் இந்த 3 வசனங்களும் தேவ சித்தத்தை குறித்து வலியுறுத்துகின்றன. அப்படியானால் தேவ சித்தம் என்ன என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் அல்லது தேவ சித்தத்தை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்பதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆக நான் கொண்டிருக்கிற தலைப்பு தேவ சித்தம். அதற்கு நான் எடுத்திருக்கிற ஆதாரமான பகுதி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அன்பானவர்களே, பொதுவாக தேவ சித்தத்தை 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று பொதுவான தேவ சித்தம். அது என்னவென்று சொன்னால், பரலோக ராஜ்யத்திற்கு பங்கு உள்ளவர்களாய் நாம் அனைவரும் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆகவே தான் பரலோக ராஜ்யத்தினுடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக பொதுவான தேவ சித்தம் என்ன? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது. 2வது காரியம், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கடவுள் தனிப்பட்ட திட்டம் அல்லது சித்தத்தை கொண்டுள்ளார். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கடவுள் ஒரு திட்டத்தையோ அல்லது சித்தத்தையோ கொண்டுள்ளார் என்று 2 பிரிவாக நாம் அதை பிரிக்கலாம். அப்படியானால் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? நாமே நினைத்தவுடன் தேவ சித்தம் என்றும் நடக்கவில்லை என்றால் அது தேவ சித்தம் இல்லை என்றும்
கற்பனையாக சொல்லாதபடிக்கு தேவ சித்தத்தை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது என்பதை இந்த நாளில் நாம் தியானிப்போம். முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இரண்டாவது, தரிசனங்கள், சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்கள் மூலமாக நாம் அவற்றை தெரிந்து கொள்ளலாம். மூன்றாவது, வேத வசனங்கள் மூலமாக அவற்றை தெரிந்து கொள்ளலாம். ஆக முதலாவது காரியம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது. ஆதி திருச்சபையிலே அப்போஸ்தலர் நடபடிகள், ஆதி திருச்சபையிலே யூத கிறிஸ்தவர்கள் தங்களை யெகோவா தேவனுடைய நேரடி படைப்பு என்றும் தாங்களே யெகோவா தேவனுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்றும் அவர்கள் எண்ணினபடினால் மற்ற மக்களை, அவர்கள் புறமதத்தவர்களை அல்லது புற கிறிஸ்தவர்களை அவர்கள் என்ன செய்வதில்லை, ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை, அவர்களோடு பேசுவதில்லை, அவர்களோடு பழகுவதில்லை. அப்படி செய்தால் அவை குற்றம் என்றும் பாவம் என்றும் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது, இந்த தொழுவத்தில் அல்லாத வேறே ஆடுகளும் என்னுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த தொழுவத்தில் உள்ள ஆடுகள் எது? யூத ஜனங்கள். இதை அல்லாத வேறே ஆடுகள் என்று சொன்னால் யூதர் அல்லாத பிற மக்கள். அப்போ அவர்களும் என்னுடைய சத்தியத்திற்கு செவி சாய்ப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிற பொழுது, தேவன் அந்த புற ஆடுகளையும் அல்லது புற மக்களையும் தன்னோடு சேர்த்து கொள்ளும்படியாக சித்தம் கொண்டவராக அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் வெளிப்படுகின்றார். அன்பானவர்களே, பேதுரு சீமோன் என்று சொல்லக்கூடிய தோல் பதப்படுத்துகிற தொழிலை செய்யக்கூடியவனுடைய வீட்டிலே மேல் அறையிலே அவன் இருக்கிறான். அப்பொழுது பேதுருக்கு பசி உண்டாயிற்று. ஆகவே தனக்கு பசி உண்டாயிற்று என்று சீமோன் இடத்தில் சொன்ன பொழுது அவர்கள் பேதுருவுக்கான உணவை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது வானத்திலிருந்து ஒரு தொட்டி போன்ற ஒரு அமைப்பு இறங்கி வருகிறது. அதில் பலவிதமான எல்லா ஊர்வன, பரப்பன, கால்நடைகள் கொண்ட அநேக மிருக ஜீவன்கள் இருப்பதை அவன் பார்க்கிறான். அப்பொழுது பேதுருவே, எழுந்து அடித்து புசி என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தை கேட்கிறது. மீண்டுமாக அந்த தொட்டி கீழே இறங்கி வருவதும் அதே போல் அவன் காண்பதும் அந்த சத்தத்தை கேட்பதுமாக இருக்கிறது. மீண்டும் அது எடுத்துக்கொள்ளப்பட்டது. மூன்றாவது முறையுமாக வந்து அப்படிப்பட்ட சத்தத்தை கேட்டு அது எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பாக இது என்ன காரியம் என்று சொல்லி அவன் குழம்பினவனாக அதை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தான். அப்போது தேவன் அவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நான் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தான். ஆவியானவர், இதோ 3 மனுஷர்கள் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அடுத்தது என்ன சொல்கிறாங்க? பேதுரு கீழே இறங்கின போது அங்கே வந்தவர்களிடம் தன்னை அறிமுகப்படுத்துகிறான். உடனே அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமான யூத ஜனங்கள் எல்லாரிலும் அவன் நல்லவன் என்று போற்றப்படுகிறவனுமாகிய கொர்நேலியு என்ற ஒரு மனிதன் உம்மை அழைப்பித்து வரும்படி சொல்லி உம்மிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை கேட்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரால் உணர்த்தப்பட்டார் என்று அந்த ஜனங்கள் சொல்வதை பார்க்கிறோம். சொன்ன காரியம் என்ன? அவன் நீதிமான் என்று சொல்கிறார்கள், தேவனுக்கு பயந்தவன் என்று சொல்கிறார்கள், யூதர் எல்லாரும் அவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், அவன் நல்லவன் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட மனுஷனாகிய கொர்நேலியு என்ற ஒரு மனிதன் உம்மை அழைத்து வரும்படி பரிசுத்த ஆவியினால் எங்களை அனுப்பினார் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். அப்படியே பேதுரு அவர்களுடனே பயணப்பட்டு அங்கே போகிறான்.
கொர்நேலியினுடைய வீட்டிலே தங்குகிறான். அங்கே அவன் அதற்கான ஆயத்தத்தோடு இருக்கிறான். தானும் தன்னுடைய குடும்பத்தாரும் தன்னுடைய இனஜன பந்துக்கள் அனைவரையும் கூட்டி அங்கே அமர்ந்திருக்கிறான். அங்கே பேதுரு அவனுக்கு பிரசங்கித்த பொழுது அந்த குடும்பத்தாரையும் மற்றவர்களையும் தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, இது தேவனுடைய திட்டம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு வெளிப்பட்டு அதன் வழியாக அவன் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டவனாக அந்த மக்களை ஆதாயம் செய்து கொண்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல வேண்டுமானால், பிலிப்பு என்ற ஒரு நற்செய்தியாளன் அவன் நடந்து கொண்டு செல்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அங்கே உணர்த்தப்படுகிறான். அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று ஆவியானவர் சொல்கிறார். ஏன் என்று சொன்னால், அந்த வழியாக எத்தியோப்பியா மந்திரி ரதத்திலே சென்று கொண்டிருக்கிறான். அப்படி சென்று கொண்டிருக்கிற பொழுது அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுதுதான் பிலிப்புவுக்கு பரிசுத்த ஆவியானவர் அங்கே உணர்த்துகிறார், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று சொல்லி. அப்படி அவன் போய் சேர்ந்த பொழுது அவன் வாசிக்கிற ஏசாயா புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருந்த பொழுது நீ வாசிக்கிற புஸ்தகத்தினுடைய அந்த வாக்கியத்தினுடைய பொருள் என்னவென்று உனக்கு தெரியுமா என்று அந்த மனிதனோடு பேசுகிறான். பேசின பொழுது எனக்கு விளக்கி சொல்லாமல் நான் எப்படி அதை அறிந்து கொள்ள முடியும் என்று அந்த மந்திரி சொல்ல, இங்கே பிலிப்பு அந்த வார்த்தையை விளக்கி சொல்கிறான். அப்பொழுது அவன் ஞானஸ்தானம் பெற்று சபையிலே சேர்க்கப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, தேவ சித்தம் என்பது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அங்கே உணர்த்தப்பட்டது. பேதுருவுக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உணர்த்தப்பட்டது, கொர்நேலியுவுக்கும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உணர்த்தப்பட்டது, பிலிப்புக்கும் அப்படியே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உணர்த்தப்பட்டான். ஆக தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியின் உதவி நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, தரிசனங்கள், சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்கள். தேவன் அருளக்கூடிய சொப்பனங்கள் எப்பொழுதுமே தெளிவானதாக இருக்கும். அவைகள் எப்போதும் தேவ சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இயேசு நீதிமான் என்பது பிலாத்துவின் மனைவிக்கு சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார் கடவுள். அங்கே தண்டனைக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். பிலாத்து இயேசுவை என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்த பொழுது பிலாத்துவினுடைய மனைவிக்கு கர்த்தர் சொப்பனத்தின் வழியாக அங்கே பேசுகிறார். இயேசு நீதிமான் என வெளிப்படுத்துகிறார். உடனே அவள் என்ன செய்கிறார் என்றால், பிலாத்துவுக்கு ஒரு ஆள் அனுப்பி சொல்கிறார், இந்த நீதிமானுக்கு நீ ஒன்றும் செய்து விடாதே என்று சொல்லி. ஆனால் பிலாத்துவோ யூதர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக தேவ சித்தம் என்ன என்பதை சொப்பனங்களின் வழியாக கடவுள் வெளிப்படுத்துகிறார். இன்னொரு சந்தர்ப்பத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆசியாவிலே அவன் பிரசங்கித்து கொண்டிருந்த பொழுது வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவராலே அவன் தடை பண்ணப்பட்டான். காரணம் என்னவென்றால், அந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கான நேரம் அங்கு வரவில்லை. ஆகவே அவன் தடை பண்ணப்பட்டான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அதற்கு பின்பு அவனுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கலாம். வாசிப்போம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போனபோது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பாருங்க, அங்க நற்செய்தியை அறிவிக்க கூடாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டான். மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தானியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ போக விடவில்லை.
அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே அங்கே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. சொப்பனங்கள் வழியாக பேசுகிற ஆண்டவர் தரிசனங்களின் வழியாகும். அப்போ சொப்பனத்திற்கும் தரிசனத்திற்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், கனவு வருவது சொப்பனம். ஒருவேளை நாம் யதார்த்தமாக காண்பது என்பது அது சாதாரணமானவை, அவற்றிற்கு ஒரு அர்த்தமும் இல்லை. ஆனால் தேவன் கொடுக்கின்ற சொப்பனம் அது தெளிவுள்ளதாக இருக்கும். அது எப்பொழுதும் தேவ சித்தத்தை வெளிப்படுத்தும் என்பதிலே சந்தேகமில்லை. இங்கே இவன் ஒரு தரிசனம் என்பது நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு காரியம். தரிசனம் என்பது கண்களினால் பார்க்கக்கூடிய ஒரு காரியம். அந்த தரிசனத்தின் மூலமாக தான் மக்கதோனியாவிற்கு போவதே தேவனுடைய சித்தம் என்பதை அவன் அறிந்து கொண்டான் என்பதை அங்கே நாம் வாசிக்கிறோம். ஆக கடவுள் சொப்பனத்தின் வழியாக மாத்திரமல்ல, தரிசனங்களின் வழியாகவும் அவர் பேசுகிறார். அதோடு மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனங்கள் வழியாகவும் பேசுகிறார். அங்கே புதிய ஏற்பாட்டு காலத்திலே அகபு என்ற ஒரு தீர்க்கதரிசி அவன் என்ன செய்கிறான், எருசலேமுக்கு வருகிறான். அங்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஏற்பட இருக்கக்கூடிய நடக்கப் போகிற துன்பத்தை குறித்து, பாடுகளை குறித்து அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போமையினால் அப்போஸ்தலர் 21:10 மற்றும் 11 வசனத்தை வாசிக்கிற பொழுது, நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சைகளை உடையவன், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எருசலேமிலேயே யூதர் எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பாருங்க. அவை எங்கிருந்தோ வர்றான். அகபு என்ற ஒரு தீர்க்கதரிசி வருகிறான். எருசலேமுக்கு வந்து பவுல் இருக்கிற இடத்திற்கு வந்து பவுலுடைய கச்சையை, அதாவது உடுப்பை எடுத்துக்கொண்டு அவன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த ஆடையை உடையவன் இன்ன விதமாக யூதர்களால் கட்டி போடப்பட்டு பாடுகளை அனுபவிப்பான் என்று சொல்லி அங்கே சொல்வதை பார்க்கிறோம். அந்தப்படி ஆனதையும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அது தரிசனங்கள் வழியாக, சொப்பனங்கள் வழியாக, தீர்க்க தரிசனங்கள் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். எருசலேமிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை எவ்விதம் அணுக வேண்டும் அல்லது எவ்வாறு பின்பற்ற வேண்டும் அல்லது வணங்க வேண்டும் என்று சொல்லி அறியாதிருந்தார்கள். அப்பொழுது தேவன் மோசையின் மூலமாக அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கின்றார். நியாயப்பிரமாணத்தினால் தேவ சித்தம் வெளிப்பட்டது. அவர்கள் தேவனை எவ்வாறு அணுக வேண்டும், பரிசுத்தமுள்ள தேவனை எவ்வாறு அணுக வேண்டும் என்றும், அவருக்கு எப்படிப்பட்ட பலிகளை செலுத்த வேண்டும் என்றும், அதற்குரிய பொருள்கள் என்னென்ன கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லியும் அங்கே திட்டமாக அவர்களுக்கு சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆக தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் தேவ வசனத்தின் வழியாக இவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடித்தபடினால் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பாக அவர்கள் எதை உண்ண வேண்டும், எதை விடுவிக்க வேண்டும் என்று அறியாதிருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் தீட்டானது எது, நசல் கொண்டவற்றை உண்ணலாமா அல்லது கடவுளுக்கு அருவருப்பானவற்றை சாப்பிடலாமா கூடாதா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருந்த பொழுது அப்போஸ்தலர்கள் அவர்களுக்கு நிருபங்களை எழுதி கொடுத்தார்கள். அப்படி நிருபங்களை எழுதி கொடுத்த பொழுது அதை வாசித்த உடனே எது தேவனுக்கு அருவருப்பானது, எது தேவனுக்கு சுத்தமானது என்பதை புரிந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று
அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, தேவ சித்தம் என்பது நாம் நினைப்பது போலல்ல. தேவனுக்கு ஏற்றாற் போல நாம் செய்கின்ற பொழுது தேவ சித்தம் நம்மளிலே நிறைவேறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் அவற்றை அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, சொப்பனங்கள், தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் மூலமாக அவற்றை நாம் அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவது, வேத வசனங்களின் வழியாக நாம் அவற்றை அறிந்து கொள்ள முடியும். அப்படி தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்திற்கு இசைவாக நடக்கின்ற பொழுது பரலோக ராஜ்யத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக இருப்போம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி தேவ சித்தத்தை நிறைவேற்ற நம்மை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது தேவன் இன்னும் நம்மை மென்மேலுமாய் ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாராக. நாம் ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, அருமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம். புதிய மாதத்திலும் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ சித்தம் என்றால் என்ன, அதை எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொண்டோம். அதற்காக உமக்கு நன்றி. ஆம் சுவாமி, பரிசுத்த ஆவியானவரை அவர் மூலமாக தேவ சித்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். தரிசனங்கள், சொப்பனங்கள், தீர்க்க தரிசனங்கள் வழியாகவும் நாங்கள் தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும். வேத வசனங்களை வாசிப்பதன் மூலமாகவும் தேவ சித்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்பதை இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம். அதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து தேவ சித்தத்திற்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, உமது சித்தத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்க நீர் கிருபை பாராட்டும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உமது ஜனத்தை ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த காரியங்கள் அவர்களுக்கு பிரயோஜனத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்வராக. ஆசீர்வதித்தருளும், பலப்படுத்தியருளும். மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.